கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியனுக்கு தந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு விசுவாசமும் விசுவாசத்தினுடைய கண்களும். விசுவாசமும் விசுவாசத்துக்கான கண்ணும். வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம். விசுவாசம் என்பது என்னன்னு பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனமும் 25ஆம் வசனமும் வாசிங்க. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன. நாம் காணாததை நம்பினோமாகில் அதுதான் விசுவாசம். எது விசுவாசம்? காணாததை நம்பணும். இப்ப 38 வருஷமா ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட போய் இயேசு உனக்கு விடுதலை தரப்போறான்னு சொன்னா அவன் என்ன செய்யணும்? இத்தனை வருஷமா தராதவரா இப்ப தர போறான்னா அவ்வளவுதான், ஜாலி முடிஞ்சது. காண்கிறதை நம்புவது நம்பிக்கை அல்ல, விசுவாசம் அல்ல. தோமா சொன்னார், இயேசு வந்தாதான் அவர் கையில நான் விழாவுல கைய போட்டாதான் நம்புவானா. இது விசுவாசம் அல்ல. காணாததை நம்புவதுதான் விசுவாசம். காண்கிறதை அவன் நம்புகிறது என்ன? காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு அந்த விசுவாசம் வேணும். அப்ப விசுவாசமும் வேணும், விசுவாச கண்ணும் வேணும். வாசிங்க 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் அதுல 16வது வசனமும் 17வது வசனமும் வாசிங்க. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். இந்த பள்ளத்தாக்குல எங்கும் வாய்க்கால வெட்டுங்கன்னு கர்த்தருடைய வார்த்தை வருது. இப்போ மழை இல்ல, காற்று இல்ல, எங்கேயுமே தண்ணி இல்ல, ஆனா உங்க வாய்க்கால் நிரப்பப்படும்னு கர்த்தர் சொல்றார். இத என்ன செய்யணும்? விசுவாச கண்ணால கண்டு அதை விசுவாசிக்கணும். விசுவாச கண்ணுல 2 தன்மை இருக்கு. ஒண்ணு, நமக்கு வர வேண்டிய நன்மையை விசுவாச கண்ணால் காண்பது. விசுவாச கண்ணால் நீங்க ஆபிரகாமுக்கு விசுவாச கண் இருந்தது. தான் போகும் இடம் இன்னதென்று, அதான் விசுவாச கண். அது எப்படியா போக முடியும்? இந்த இடம் சொன்னாதானியா போக முடியும்? இந்த இடத்துக்கு போன்னு சொன்னா போலாம், இல்ல அட்ரஸ் தந்தா போலாம். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனாரு, ஆனா காட்டினாரா? ஆனா என்ன இருக்கு அவனுக்கு? விசுவாச கண். விசுவாச கண் திறக்கப்பட்டவனால மாத்திரமே தேவ சித்தத்தின்படி போக முடியும். மற்றவர்களால் தேவ சித்தத்தின்படி என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட என்ன இல்லை? விசுவாச கண் இல்லை. விசுவாசமும் வேணும், விசுவாச கண்ணும் திறக்கப்பட்டிருக்கணும். இயேசு மேல விசுவாசம் இருந்து விசுவாச கண்ணை திறந்து இருந்தா ஒரு ஸ்டெப்பு கூட நம்மளால வைக்க முடியாது. ஆனா ஆபிரகாமுக்கு இயேசு மேல விசுவாசமும் இருந்தது, விசுவாச கண்ணும். ஆபிரகாம் ஈசாக்க பலியிட போறார். ஈசாக்கு தான் ஆட்டுக்குட்டின்னு ஆபிரகாம் தெரியும். இப்ப ஈசாக்கு கேட்காரு, அப்பா ஆட்டுக்குட்டி எங்க? ஆபிரகாம் என்ன சொன்னார்? கர்த்தருடைய பர்வதத்தில். அதுதான் விசுவாச கண். விசுவாச கண் இருந்தாதான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஏன்னா அவன் பார்க்கான், அவனுக்காக அந்த மலையின் மிக்க பின்புறத்திலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டி ஏறி வருவதை அவன் முன்னதாகவே கண்டான். அதான் விசுவாச கண். அதை கண்டு சொன்னான், அது கர்த்தருடைய பர்வதத்தில். அப்ப ஆபிரகாமுக்கு தேவன் மேல விசுவாசமும் இருந்தது, விசுவாச கண்ணும் திறந்திருந்தது. இப்ப இங்க வாய்க்கால வெட்ட சொன்னார். நம்மனா வெட்டுவோமா? கண்டிப்பா வெட்ட மாட்டோம். ஐயா காற்றும் வராதுங்க, இங்க மழையும் பெய்யாதுங்க, இங்கேயும் தண்ணி இல்லை,
வாய்க்கால வெட்டுங்க, தண்ணியும் வருங்க, எப்படி வெட்ட? ஆனா வெட்டுனாங்க. இதை யாரால செய்ய முடிஞ்சது? விசுவாசமும் விசுவாச கண்ணும் திறக்கப்பட்டவங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும். அப்ப தேவனுடைய வார்த்தையை யாரால விசுவாசிக்க முடியும்? விசுவாச கண்ணு திறக்கப்பட்டவர்களால தான் விசுவாசிக்க முடியும். இங்க என்ன இல்ல? மழை இல்ல, காற்று. அங்க அதே சொல்லிட்டார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனா இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால அது எப்படி? இதை யாரால விசுவாசிக்க முடியும்? நம்ம விசுவாசிப்போமா? ஆமேன்னு சொல்லிட்டு போவோம், போகும்போதே அது எப்படி முடியும்? முடியாதே. ஆமேன்னு அதை ரிசீவ் பண்ணுவோம். ஆனா நமக்கு என்ன வரும்? விசுவாச கண்ணு ரெண்டு தன்மை இருக்கு. ஒண்ணு காணானதை காண்கிறது விசுவாச கண், இன்னொன்னு எந்த சூழ்நிலையும் தேவனை மட்டுமே பெரிதாய் காண்பதுதான் விசுவாச கண். இந்த விசுவாச கண்ணுக்கு ரெண்டு தன்மை இருக்கு. காணாததை காண்பது விசுவாச கண். ரெண்டாவது, தேவன் எந்த சூழ்நிலையும் தேவனை பெரிதாக காண்பது விசுவாச கண். நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் வாசிங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். மத்தேயு 14:23 முதல் 28 வரை வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது, ஐயா இயேசுவே தனித்து ஜெபம் பண்ண என்ன செஞ்சிருக்கார்? நேரத்தை கொடுத்திருக்கிறார். நாமும் தனித்து ஜெபிக்க நேரத்தை கொடுக்க வேண்டும். நாம் இயேசுவை விட பெரிதானவர்களும் அல்ல, இயேசுவை விட வேலை உள்ளவர்களும் அல்ல. இயேசுவே இந்த உலகத்திற்கு வந்து பிதாவுக்கு நேரத்தை செலவு பண்ண இயேசு தனித்து ஒரு நேரத்தை அவருக்கென்று என்ன செஞ்சிருக்கார்? கொடுத்திருக்கார். அவர் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்ப இயேசு ஜெபம் பண்ணார், நானும் பாஸ்டர் ஜெபம் பண்ணாதான் பண்ணுவேன். பாஸ்டர் அல்ல மாதிரி. மாதிரி யாரு? எங்க அப்பா பண்ணாதான் நான் பண்ணுவேன். மாதிரி அப்பா இல்ல. எங்க அம்மா பண்ணாதான் நான் பண்ணுவேன். மாதிரி அம்மாவும் இல்ல. மாதிரி யாரு? இயேசு. இயேசு தனி ஜெபம் பண்ண, நீயும் பண்ணணும். இல்ல எங்க அம்மா பண்ணல, நானும் பண்ணல. அப்போ அம்மா சாப்பிட்டாதான் நானும். சாப்பாடு மட்டும் பாருங்க, அந்த வைராக்கியம் அதுல வராது. பார்த்திருக்கீங்களா? இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் வைராக்கியம் வரும். எங்க அம்மா ஜெபம் பண்ணல, நானும் ஜெபம் பண்ணல. எங்க அப்பா ஜெபிக்கல, நானும் ஜெபிக்கல. ஆனா எங்க அப்பா அவங்க சாப்பிடும் போது இவன் சாப்பிடாம இருக்கட்டும், இருப்போமா? கண்டிப்பா முடியாது. ஃபர்ஸ்ட் ஐயா, நமக்கு மாதிரி யாருன்னா இயேசுதான். நமக்கு மாதிரி யாரு? எங்க அப்பா சர்ச்சைக்கு வரல, நானும் வரல. எங்க அம்மா சர்ச்சைக்கு வரல, நானும் வரல. யாரு மாதிரி? என் கணவர் வரல, நானும் வரல. என் மனைவி வரல, நானும் வரல. ஐயா மாதிரி இயேசு. நம்ம குடும்பத்தால் கிடையாது. அவங்க ஜெபிக்கலன்னா அவங்க கணக்கு கொடுப்பாங்க. நீ ஜெபி. நீ ஜெபிச்சாதான் நீ கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க முடியும். அவங்க வரலன்னா அவங்க கணக்கு கொடுப்பாங்க. நீ வந்தாதான் நீ கணக்கு கொடுக்க முடியும். அவன்கிட்ட தனித்தனியா தான் கணக்கு கேட்பாரு. எல்லாரும் வாருங்கள் அப்படின்னா கேட்பாரு? அவன் கணக்கு கொடுக்கணும் தான் போட்டிருக்கு. தனிப்பட்ட ரீதியா தான் கணக்கு கேட்பாரு. ஆகாஷ் ஜெபம் பண்ணலன்னா ஆகாஷ் தான் கேட்பாரு, அவங்க அப்பாட்ட கேட்க மாட்டாரு. யோசுவா ஜெபம் பண்ணலன்னா யோசுவாட்ட தான் கேட்பாரு, அவங்க அம்மாட்ட கேட்க மாட்டாரு. அவர் தான் கணக்கு கொடுக்கணும். நான் ஜெபம் பண்ணலன்னா என்கிட்ட தான் கேட்பாரு. யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? ஐயா இயேசு எவ்வளவு பிஸி மேன். தேவனே அவரு. நம்ம அவரை விட மேலாயிட்டோம். அவரே இந்த உலகத்துல பிதாவுக்குன்னு தனித்து ஒரு நேரத்தை ஒதுக்கும் போது
தாவீது சொல்றார், நான் புழுங்காரு ஏழைங்காரு. இந்த ஏழை எவ்வளவு தூரம் ஒதுக்கணும்? ஆனா நமக்கு எல்லாம் வேணும், கத்தரித்தண்டு எல்லாம் வந்துடணும். ஆனா அவருக்குன்னு ஒண்ணும் நான் என்ன அதெல்லாம் செய்ய முடியாது. கஷ்டம் அவர் தரட்டும், நான் வாங்கிடுவேன். ஆனா அதெல்லாம் கொடுக்க முடியாது, நேரத்தெல்லாம் அவருக்கு கொடுக்க முடியாது. கொடுக்கறவங்க இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம், அதை நான் சொல்லல. இயேசுக்குன்னு கண்டிப்பா ஒரு நேரம் உங்க வீட்டுல இருக்கணும். கடிகாரத்துல இருக்கு, நம்ம மனசுல இருக்கணும். இயேசுக்கு ஒரு நேரம் வைக்கணுமே, நான் அவர் பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்கணுமே, அவருக்கு நான் கணக்கு கொடுக்கணுங்கிற பயம் வந்தாலே எல்லாம் வந்துடும். என்னை பொறுத்தவரை அதான், கத்தருக்கு கணக்கு கொடுக்கணுங்கிற பயம் வந்தாலே நீங்க ஜெபிக்கவே யாரும் சொல்ல வேண்டாம், அவனே போய் உட்கார்ந்துருவான். யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? அப்ப இயேசு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே பிதாவோடு இருந்தார். அதான் தனி ஜெபம். தனி ஜெபத்துல 10 பேரை வச்சுட்டு நான் தனி ஜெபம் பண்ணுகிறேன், அப்படி அல்ல. அது தனி ஜெபம் இல்ல, அது குடும்ப ஜெபம், இல்லைன்னா கூட்டம். தனி ஜெபம் என்பது நீயும் இயேசுவும் தான், நீயும் இயேசுவும் தான். அதான் இயேசு அங்கே தனிமையாய் இருந்தார். ஏன் தனிமையா இருந்தார்? அடுத்து தேவ சித்தம் என்ன என்பதை கேட்கணுமே. இன்னைக்கு என் குடும்பத்தை நான் எப்படி நடத்தணும்னு கேட்கணும், நாளைக்கு என் குடும்பத்தை எப்படி நடத்தணும் ஜெபம் பண்ணி கேட்கணும். நம்ம ஜெபம் பண்ணி கேட்கதே இல்லை, நம்மளா நடத்துறது. இல்ல நீ இப்படி இரு, நீ அதை படி இதை படி. அவன் அதை படிச்சு இதை படிச்சு எங்க இருப்பான்? வீட்டுலதான் இருப்பான். எதையுமே ஜெபம் பண்ணி கேளு. ஏசப்பா பேசுவார் நீங்க தானே சொல்றீங்க, அப்ப ஜெபம் பண்ணா பேச மாட்டாரா? பேசுவாரே. ஏசப்பா பேசுவாரா பேச மாட்டாரா? அப்ப ஏசப்பாவோடு உட்கார்ந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணி பாருங்களேன், நல்லா இருக்கும். ஏசப்பாவோடு உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க, பரலோகத்துக்கே போன மாதிரி இருக்கு. உண்மையாவே நீங்க ஜெபத்துல உட்கார்ந்த பிறகு ஒரு நிம்மதி இருக்குங்க. அதை விட்டு வெளியே போங்க, ஏன்டா அந்த உலகத்துல இருக்கோம்னு இருக்கு. ஆமா, ஜெபத்துல உட்காருங்க, ஒரு நிம்மதியா இருக்கும். அதான் ஏசப்பாவோடு உட்கார்ந்து நேரம் செலவு பண்ணுது. அப்ப இயேசு தனிமையா போயிட்டார். 24ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து. அப்ப இயேசு நம்மளை அக்கறைக்கு வான்ட்டு அவர் போயிட்டார். இப்ப நம்ம என்ன செய்யணும்? அக்கறைக்கு போகணும். எதை நம்பி போக? இவங்கெல்லாம் எதை நம்பி போனாங்க? இவங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்கு. ஏன்னா கடல்ல மீன் பிடிச்சு பழகுனவங்க, படகு ஓட்டி பழகுனவங்க, எந்த பக்கம் எந்த காத்து அடிக்கணும்னு தெரியும், எப்படி அலை அடிக்கணும்னு தெரியும், அந்த அலையில எப்படி ஓட்டணும்னு தெரியும், எப்படி தண்டு வலிக்கணும்னு எல்லாம் தெரியும். அனுபவத்துல போறாங்க. நல்ல கவனிங்க, நம்ம அனுபவத்துல ஒண்ணும் கிடையாது. நம்ம திறமையில எங்கேயும் போக முடியாது. அக்கறைக்கு போகணும்னா ஏசப்பா இல்லாம போக முடியாது. பரலோகம் போகணும்னா ஏசப்பா உதவி இல்லாம நான் போக முடியாது. இல்ல பஸ்ட் என்கிட்ட அனுபவம் இருக்கு, இத்தனை வருஷமா நான் அந்த உலகத்துல ஜீவிச்ச அனுபவம் இருக்கு, மனுஷங்களை நல்லா படிச்சுக்கிட்டேன், அதனால நான் நல்லா பெயருவேன். போக முடியாது ராசா. ஏசப்பா சீசர்களாலே என்ன செய்ய முடியல? போக முடியல. ஐயா, அனுபவம் உள்ளவங்க, அவ்வளவு கடல்லையும் போட்டு பார்த்தவங்க, ஆழத்துக்கெல்லாம் போயிருக்காங்க. அப்படி போனவங்களாலேயே போக முடியலையாமே. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. நல்ல அனுபவம் உள்ளவங்க தானே, நல்ல திறமை உள்ளவங்க தானே, ஏன் இவங்களால அக்கறைக்கு போக முடியல? ஐயா, என்ன படிப்பு படிச்சிருந்தாலும், கலெக்டரா இருந்தாலும், இன்ஜினியர் படிச்சிருந்தாலும், டாக்டர் படிச்சிருந்தாலும், IAS படிச்சிருந்தாலும், IPS படிச்சிருந்தாலும்,
இந்த படிப்பு நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அவராலே அல்லாமல் வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இப்ப போயிட்டாங்க. என்ன அடிக்கி? அல்ல அடிக்கி. அடுத்து என்ன நடக்கு? இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து, ஜெபிக்கிற இயேசு எல்லாரும் பயந்த காரியத்துல அவர் நடக்கார். அப்ப ஜெபிக்கிறவனால எந்த சூழ்நிலையும் என்ன செய்ய முடியும்? நடந்து போக முடியும். என்ன வேணும்? ஐயா எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க, ஆனா ஜெபித்த இயேசு இதுல நடக்கார. அப்ப நம்ம தனி ஜெபம் தான் நமக்கு பலன். சில சூழ்நிலையில சில பிரச்சனையில நம்மள நடந்து போக பண்ணுவது எது? நம்ம பண்ணக்கூடிய தனி ஜெபம். ஜெபம் பண்ணுன இயேசு நடக்கார். எதுல? கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். அடுத்து கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி, அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி, இயேசுவை இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பயத்துல கண்ணே மூடிட்டு. பத்தியா, சில நேரம் நமக்கும் பயம் வரும்போது ஏசப்பா தெரியவே மாட்டார். அதனாலதான் ஆசாக்கு வியாதி வந்த போது அந்த பயத்துல கத்தரை அவன் தேடல. யார தேடினா? ஏசப்பா தெரியல. ஐயா அவரு கூட இருந்துதான் வந்தான். அவர் தான் அக்கறைக்கு போக சொன்னார், வந்தான். அந்த இயேசுதான் இதே கடல்ல நடந்து வாரார். ஏதாவது மாற்றம் இருக்கா? ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா இவன் கண்ணுக்கு எப்படி தெரியுது? ஆவேசம். பேயா தெரியுது. பேயா பார்த்தா மனுஷனா தெரியுது. ஏசப்பாவை பார்த்தா எப்படி தெரியுது? ஒருத்தர் வந்து ஒருத்தர்கிட்ட போய் கேட்டாராம், பேய பார்த்திருக்கீங்களா? எங்க வீட்டுலதான் நான் தினமும் பார்க்கனேன் பேய. அப்ப மனுஷனை பார்க்கும்போது எப்படி தெரியுது? அப்ப இங்க ஏசப்பாவை பார்க்கும்போது எப்படி தெரியுது? ஆவேசம். பேய் மாதிரி தெரியுது. அதனால பயத்துல அலறுதாங்க. உடனே அடுத்து உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் என்ன என்பதை இயேசுவை பின்பற்றுகிறவங்க கண்டிப்பா அறிஞ்சிருக்கணும். இது கர்த்தருடைய சத்தம், இது சாத்தானுடைய சத்தம் என்பதை இயேசுவை பின்பற்றுகிற நாம் நன்றாய் அறிந்திருக்கணும். இயேசு நடந்து வந்த போது தெரியாத இயேசு இப்ப என்ன சொல்லுதார்? அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இந்த பிரச்சனையில இவங்க இந்த வசனத்தை கேட்காங்க. இப்ப இது சின்ன பிரசங்கத்தை தான் ஏசப்பா பண்ணுதார். கடல்லையும் பிரசங்கம் வந்தார் பாருங்க. நம்மளால இந்த உலகத்திலே என்ன செய்ய முடியல, பிரசங்கம் பண்ண முடியல. ஏசப்பா கடல்ல நடக்கும் போது ஒரு பிரசங்கம் வந்தார், நான் தான். இது எத்தனை பேரை தொட்டிச்சு? சின்ன பிரசங்கம் தான். என்னைய மாதிரி விடிய விடியவும் பண்ணல, மணிக்கணக்காவும் பண்ணல. சின்ன பிரசங்கம், நான் தான். இது எத்தனை பேரை போய் டச் ஆச்சு? ஐயோ 12 பேர் இருந்தாங்க. ஆனா டச் ஆனது ஒருத்தனுக்கு தான். நீரே ஆனால் டச் ஆனவனுக்கும் வசனம் டச் ஆகாதவனுக்கும் உள்ள வித்தியாசம். டச் ஆயிட்டுனா அந்த பிரச்சனையில அவன் நடக்க ஆரம்பிச்சிருவான். கர்த்தர் நம்ம கிட்ட பேசிட்டா போதும், எந்த பிரச்சனையிலும் நம்ம நடந்து போக நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். இப்ப இவன் இங்க பேதுருக்கு மட்டும்தான் டச் ஆகுது. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அப்ப விசுவாச கண் திறக்கப்பட்டவன், விசுவாசமும் விசுவாச கண்ணும் திறக்கப்பட்டவனுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன உண்டாகும்? வித்தியாசம் உண்டாகும். ஐயா எல்லாரும் பயந்தாங்க. பேதுரு ஏசப்பாட்ட அந்த அலையின் இரைச்சலின் மத்தியிலும் கர்த்தருடைய சத்தம் தண்ணீரின் மேல தொனிக்கி பாருங்க. எவ்வளவு அலை சத்தம் கேட்கும்.
நீங்க கடற்கரையில போய் உட்கார்ந்து நீங்க தூங்கி பாருங்க, ஒரு நைட்டு தூங்க முடியும்? தூங்க முடியும்? கண்டிப்பா தூங்க முடியாது. அங்க டும்மு டும்முங்கிறது இங்க நம்ம தலையில என்ன போட்ட மாதிரி இருக்கும், எவனோ கல்ல தூக்கி போட்ட மாதிரி இருக்கும். அங்க அலை சத்தம் அவ்வளவு தூரம் இங்க பூமிக்குள்ள என்ன செய்யும், கேட்கும். அந்த சத்தத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய சத்தம் போகுது. கர்த்தருடைய சத்தத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு. கர்த்தருடைய சத்தம் தண்ணீரின் மேல் தொனிக்கும், காதேஸ் வனாந்தரத்தை ஆதர பண்ணும். அந்த அலை சத்தத்தின் மத்தியிலும் இவனுக்கு அந்த காது கேட்க பாருங்க. அப்ப எவ்வளவு பிரச்சனையிலும் நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். இன்னும் எவ்வளவு காரியம் இருக்கு, இதெல்லாம் நேத்து கூட நான் சொன்னதில்லை. ஐயா இந்த பாஸ்டர் எங்க படகுல அவ்வளவு அலை அடிக்கி, எங்க குடும்பத்துக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதன் மத்தியிலும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும் ஐயா. அப்பந்தான் அதை மேற்கொண்டு வெளியே வர முடியும். அதன் மத்தியிலும் வசனம் கேட்டான் பேதுரு. இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வரல, இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு வரல, பயம் காற்று அடிக்கி அலை, இப்ப வசனம் கேட்க வரும். யாருக்காவது இந்த மாதிரி நேரத்துல பிரசங்கம் கேட்க தோணுமா? இப்ப நானே மரித்து போனேன்னு வச்சுக்கிடுங்க, என் மரணத்துக்கு ஒருத்தர் வந்து பிரசங்கம் வந்தார், உங்க கேட்க தோணும்? அவரு வேற வழி இல்லாம அவரும் பிரசங்கம் பண்ணிட்டு போயிருவாரு. நம்ம கேட்போமா? கேட்க மனசு வருமா? நீங்க போனா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இவன் இப்படி சொல்றான்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு அமைதியா இருக்கேனே தெரிய மாட்டேங்குது. ஐயா இவ்வளவு பிரச்சனையிலும் கர்த்தருடைய வசனத்தை கேட்க பேதுருக்கு மனசு வருது, செவி கொடுக்கான். அந்த வசனம் தான் அவனை எல்லாத்தையும் கடக்க பண்ணுச்சு. எந்த சூழ்நிலையும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? வசனத்துக்கு கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் நம்மளை ஜெயம் பெற வைக்கும். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இடம் எல்லாம் அங்கேயேதான் இருந்தாங்க. பிரசங்கம் பண்ணார், ஆனா 11 பேர் வசனத்தை என்ன செய்யல, கேட்கல. வசனத்தை கேட்டது ஒத்தந்தான். ஆனா அவங்கிட்ட இன்னும் பயம் மாறல, அவங்களால அதை மேற்கொள்ள முடியல, அவங்களால அந்த பிரச்சனையெல்லாம் மேற்கொண்டு வர முடியல, அவங்களால அந்த பாரத்தை எல்லாம் தாங்கி மேல வர முடியல. ஆனா அந்த பேதுரு நடந்து வராரே, இதுதான் வித்தியாசம். நம்ம எல்லாம் பார்ப்போம்ல, சீசா என்ன பார்த்திருப்பாங்க, எப்ப நாங்க இங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கோம், இவன் என்ன இந்த கடல்ல இப்படி நடந்து போறான், இந்த பிரச்சனையில இவன் சோர்ந்து போகாம நடந்து போறானே, எப்படி போறான்? காரணம் என்ன கொடுத்தான்? வசனத்துக்கு. வசனத்துக்கு எந்த குடும்பம் செவி கொடுக்கிறதோ அந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த குடும்பம் அந்த பிரச்சனையில நடக்கும், முங்கி போகாது. அவன் முன்னேறிட்டே போவான், கர்த்தரோடு நெருங்கிட்டே போவான். வசனத்தை கேட்டவன் கர்த்தரோடு நெருங்கணும்னு ஒரு ஆசை வந்தது. வசனம் டச் ஆனவனுக்கு இயேசுவோடு நெருங்கணும்னு ஒரு ஆசை வந்தது. இயேசுவோடு நெருங்கும் போது எந்த குடும்ப சூழ்நிலையும் பார்க்க கூடாது, எந்த அலையையும் பார்க்க கூடாது, இயேசுவோடு நெருங்கணும். இதெல்லாம் மாறும். ஏசப்பாவால மாத்த அவர் சொல்ல ஆகும். சொல்றது நல்லாதான் சொல்றான். அந்த சூழ்நிலை வரும்போதுதான் விசுவாசமே இருக்க மாட்டுக்கு. பாஸ்டர் நீங்க கேட்கும் போது நல்லா சொல்றேன், நீங்க கேட்கும் போது நல்லாதான் இருக்கு, ஆனா பிரச்சனைன்னு வரும்போதுதான் வசனத்துக்கு செவி கொடுக்க முடிய மாட்டுக்கு. அப்படி கொடுத்து பாருங்க. அததான் பேதுரு செஞ்சாங்க. 11 பேர் கொடுக்கல ஐயா, அவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க, இயேசுவை பின்பற்றினவங்க, இயேசுட்ட இருந்து நன்மையை வாங்கினவங்க. அவங்க கேட்கல, அதுக்காக நான் கேட்கல, அந்த சாக்கு போக்கே சொல்லாதீங்க. நீங்க கேளுங்க. கேட்கிற எவனும் வான்ட்டாரு. எவனாவது வான்னு சொல்ற வார்த்தையை நம்பி போவானா? இவன் போனா எதுல போறான்? நம்மளாவது பஸ்ல வானா போயிடுவான், கடல்ல நடக்க சொல்றார், வானா எவனா போவானா? இப்ப நான் இங்க நின்னுட்டு யோசோ படகுல போயிருக்கான், யோசோ இறங்கி வான்னா வருவான்?
நீங்க வேற ஐயா, நீங்க இருப்பியாங்க, நான் இருக்கணுமே அப்படிமா. ஆனா இங்க பேதுரு இறங்கி போறாரு பாருங்க. எங்க பேதுரே மாதிரி பயந்தாலும் ஒருத்தனும் கிடையாது. இந்த தைரியம் எங்கேருந்து வந்தது? பேதுரு மாதிரி பயப்படுற ஆளு ஒருத்தனும் கிடையாது. ஒரு ஸ்திரீ நீதான் அவனான்னு கட்டணும் பயத்துல, அவர் எனக்கு தெரியவே தெரியாது, அவர் எனக்கு அவ்வளவு பயந்தாங்கோழி. நம்ம அப்படிதான் சொல்லுவோம், அவ்வளவு அப்படி பயப்படுறவன் கடல்ல நடக்கான். எப்படிங்க முடிஞ்சது? எங்க அவ்வளவு பயப்படுற மனுஷன் இப்ப கடல்ல நடக்கான். ஏசப்பா நடந்தாரு சரி, இவன் எப்படி நடக்கான்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை நடந்தான். மனுஷன் கடல்ல நடந்தான். நம்ம கடல்ல கூட நடக்க வேண்டாம். நமக்கு வருகிற பிரச்சனையின் மத்தியில இயேசுவோடு நடந்து அவரோடு நெருங்கி போனாலே போதும். நேர போய் அதுக்காக கடல்ல போய் நடந்துடக்கூடாது. எனக்கு விசுவாசம் இருக்கிறது கத்தாவே, நான் இதோ நடக்க போகிறேன், காலை வச்சோம் செத்தோம். நீ நம்ம கடல்ல நடக்க வேண்டாயா. இருக்கிற பிரச்சனையில மத்தியில அதை கடந்து போய் ஏசப்பாவோடு நெருங்கினாலே போதும். ஏசப்பாவோடு நெருங்கினாலே போதும். ஏசப்பாவோடு நெருங்கும் போது என்ன நடந்தது? 30ஆம் வசனத்தை வாசிங்க, 29 முதல் வாசிங்க. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக. இயேசு கிட்ட போகணும்னா சில காரியத்தை விட்டு இறங்கதான் செய்யணும். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமானது. ஐயா இது என் படக, ஐயா இவங்கெல்லாம் என் சீசர்களே, என் சகோதரர்களே, இவங்களெல்லாம் நான் விட்டுட்டு எப்படி ஏசப்பா உங்ககிட்ட நெருங்கி வருவேன், உங்க கூட நான் எப்படி ஏசப்பா ஐக்கியப்படுவேன், இப்படின்னா ஒன்னும் கிடைக்காது. ஏசப்பாவோடு நெருங்கணும்னு ஆசை இருந்தா சில காரியத்தை விட்டு என்ன செய்யணும்? இறங்கதான் செய்யணும். அவ என்ன செஞ்சான்? அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி, விட வேண்டியதை விடணும், இறங்க வேண்டியது இடத்துல இறங்கி இயேசுவின் இடத்துல போக. அப்ப இயேசுவுக்காக எதையும் விட என்ன உண்டாகணும்? மனசு உண்டாகும். அது யாருக்கு பாஸ்டர் வரும்? எல்லாத்துக்கும் வராது. வசனம் யாரை தொட்டுதோ அவங்களுக்கு தான் வரும். கண்டிப்பா எல்லாத்தையும், அது எல்லாத்தையும் எதிர்பார்க்காதீங்க. நான் பைபிள்ல இருந்து படிச்சது அதான். இவங்கெல்லாம் இதை விட்டுட்டு வரணும்னு நினைப்போம், அதெல்லாம் விடவே மாட்டாங்க, பிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. ஏன் பிடிக்காங்க? வசனம் தொடல. வசனம் தொட்டுட்டுனா விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதை பிடிக்கணுங்கிற எண்ணமே வராது. வசனம் தொடாததுனாலதான் இன்னும் நம்ம சில காரியத்தையே பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப பேதுரு வசனம் தொட்ட போது அதை விட்டுட்டு இறங்கிட்டான். இனி யார் கேரண்டி? நீங்க சொல்லுங்க. இனி சீசரும் கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா அவனே பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப யாரை நம்பி இறங்குதான்? அப்ப நம்ம யாரை நம்பி இறங்கணும்? ஏசப்பாவை மட்டும்தான் நம்பி. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை இப்ப யாரை நம்பி இறங்கல. யாரும் கேரண்டி கொடுக்கவும் முடியாது. யாராவது இந்த கடல் மேல நடக்க போறேன் எனக்கு கேரண்டி தாங்கன்னு கேட்டா யாரு கொடுப்பா? ஒருத்தரும் கொடுக்க முடியாது. இவன் நம்பி இறங்குனது யாரை நம்பி? ஏசப்பாவை நம்பி தான் இறங்கினான். நம்ம குடும்பத்துல விட மாட்டாங்க சில காரியத்துக்கு. நம்ம ஏசப்பாவை நம்பிதான் இறங்கணும். இதெல்லாம் நம்ம அனுபவத்துல கொண்டு வந்தாதான் தெரியும். மற்றபடி கேட்கறதுனாலயோ தெரியாது. அது அனுபவத்துல கொண்டு வந்தாதான் அதனுடைய மேன்மை. கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், பரவாயில்லையா, போயிட்டானே, சே பேதுரு மாதிரி வேறு ஒருவன் இல்லை, இதெல்லாம் நல்லா இருக்கும். இதை எங்க கொண்டு வரணும்? பிரச்சனை வரும்போதுதான் இதை கொண்டு வரணும். நம்ம குடும்பத்துல அலை அடிக்கும், காற்று எழும்பும், அப்பந்தான் இந்த அனுபவம் வரணும் நமக்குள்ள. அப்பந்தான் ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேற முடியும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான்.
யோசேப்பினுடைய கொடி சுவரின் மேல் படர்ந்தது. சுவர் இருக்க, இனி என்னால முன்னேற முடியாது பாஸ்டர். சுவரை கட்டிட்டான் பாஸ்டர். என்ன கட்டிட்டான்? என் சகோதரன் சேர்ந்து, இனி என்னால மேல போய் கனி கொடுக்க முடியாது பாஸ்டர். முடியும்? முடியாதா? யோசேப்பால முடிஞ்சதே. இந்த பிரச்சனையில என்னால ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேற முடியாது பாஸ்டர். இந்த பிரச்சனையில என்னால ஊழியம் எல்லாம் செய்ய முடியாது பாஸ்டர். முடியும். நம்பி இறங்குனா முடியும். யார நம்பி? ஏசப்பாவை நம்பி இறங்குனா கால் உள்ள போல. கால் உள்ள போச்சு போலங்க. காலு கடல் மேல நடக்கு. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஏந்தி கொண்டு போவார். அவரை நம்பி நம்ம இறங்கினா போதும். நமக்கு கேரண்டி அவர் தான். அவரை நம்பி இறங்கினவங்க கேரண்டி யாரு? இயேசுதான். எல்லா காற்றும் அங்க படகுல இன்னும் அடிச்சுதான் இருக்கு. ஐயா, இயேசுவை அறியாதவங்க வீட்டுல இன்னும் அலை அடிச்சுதான் இருக்கு. ஆனா இயேசுவை அறிஞ்சவன் அந்த அலையின் மத்தியிலும் நடந்து போறான். அவனுக்கு இருக்கிற பிரச்சனை தான் நமக்கும் இருக்கும். அவனால அதுல முன்னேற முடியாது. ஆனா சத்தத்தை கேட்ட நாம, வசனத்தை கேட்ட நாம அதுல முன்னேறி போகணும். ஏன்னா அவனால முன்னேற முடியாது. ஏன்னா அவன் வசனம் கேட்கல, அது டச் ஆகல. ஆனா வசனம் டச் ஆன ஒன்னால என்ன செய்ய முடியும்? முன்னேற முடியும். நம்மளா சொல்லிக்கிட்டோம் என்னால முன்னேற முடியாது. ஏன்னா வசனம் டச் ஆகும். வசனம் கேட்பதை நான் சொல்லல, வசனம் தொடணும். அப்பந்தான் வித்தியாசம் தெரியும். இப்ப நம்ம எல்லாம் கேட்டுதான் போறோம். வசனம் எத்தனை பேரை தொட்டுதுன்னு கேட்டா 1 2 தான் தூக்குவாங்க. ஏன்னா தொட்டுட்டுனா அதுல அனுபவத்துல நான் அடுத்த வாரம் பார்த்துருவேன். தூக்குறவங்கள நான் பார்த்துடலாம். ஏன்னா தொட்டதுக்கு எதுல தெரியும்? கிரியையில தான் தெரியும். வசனம் பேதுருவை தொட்ட உடனே இறங்கிட்டானே. வேற எதையாவது நினைச்சானா? ஐயா, இவங்க என்ன செய்வாங்க, என்ன நம்பி இருந்தாங்களே, இவங்களை விட்டுட்டு நான் இறங்கணுமே, இவங்க பாவமே, ஏதாவது நினைச்சானா? மௌன விரதமா? ஏதாவது மௌன விரதம்னு நினைச்சிட்டே வந்துடுவீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆனா நாங்கள் மௌன விரதம். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை எங்கள் வாய் திறக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியிலிருந்து இரவு மதியம் 1 மணி வரை எங்களுடைய வாய் மௌன விரதமாக இருக்கும். அப்படிதான் இருக்கீங்க. அதான் கேட்கேன். அங்க திறக்கிறத விட இங்கதான் திறக்கணும். எங்க? அங்கதான் அதிகமா அடைக்கணும், இங்கதான் அதிகமா திறக்கணும். நம்ம என்ன செய்தோம்? இங்கெல்லாம் இங்க இருந்து வர வேண்டிய ஊற்றெல்லாம் இங்க அடைச்சிதோம். அங்க எந்த கசப்பான ஊற்றெல்லாம் அங்க திறந்துடுறது. கடைசியில நான் ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேற முடியல பாஸ்ட். எப்படி முடியும்? வாயை எங்க திறக்கணும்? நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அந்த வாய் வெளியே அதிகமா திறக்க கூடாது, இங்கதான் திறக்கணும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அல்ல ஊற்று இருக்கு, அந்த அறிஞ்சவங்க வெளியே அதிகமா திறக்க கூடாது, இங்கதான் அதிகமா திறக்கும். நம்ம இங்க திறக்க மாட்டோம். வெளியே போய் பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரன், எய்த்த வீட்டுக்காரன், அண்ணன், சொக்காரு, அந்த காரு, இந்த காரு எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு ஃபர்ஸ்ட் என்னால முன்னேற முடியல. எப்படி முடியும்? அசுத்தம் உடதுகள் உள்ள மனுஷன் நடுவில் அந்த அசுத்தம் ஏசாயா உதட்லயும் இருக்கு. அது நீங்கும் போதுதான் உன் வாய் என் வாயாய் கர்த்தருடைய வாயாய் இருக்கிற நாம அதிகமா எங்கேயும் வாயை திறக்க கூடாது. எனக்கு கர்த்தர் கற்றுத்தந்த பாடம். பேச்செல்லாம் குறைக்கணும். என்ன பட்ச பேசமா கூடாது, அதிகமா பேசக்கூடாது. வளவள வைக்கப்படும், வளவள அந்த மாதிரி பேச்செல்லாம் கிளவிகள் பேச்சு. அதான் பைபிள்ல இருக்குமே, கிளவிகள் பேச்செல்லாம் விட்டு என்ன செய்யி, இந்த 2 பாட்டிமார் சேர்ந்தா போதுங்க. எங்க தெருவுல எல்லாம் எல்லாரும் போய் உள்ள தூங்கிடுவாங்க. வெளியே ஒரு 4-5 பேர் பீடி சுத்திட்டே இருப்பாங்க. அவங்க சத்தங்கள் இரவு முழுவதும் தொனிக்கும். இரவு முழுவதும் தொனிக்கும். 12 மணி வரை உட்கார்ந்து
என்னத்த பேசுவாங்களோ, எப்படி சுட்டுவாங்களோ. ஆனா காலையில பார்த்தா ஒவ்வொரு கட்டா இருக்கும். பேச்சு ஆவிக்குரியவங்க பேச்ச என்ன செய்யணும்? கொஞ்சம் குறைக்கணும். குறைச்சி பாருங்க, உங்களுக்கு முன்னேற்றம் என்ன செய்யும் தெரியும். இப்ப பேதுரு இறங்கிட்டார். யாருக்காக? ஏசப்பாவுக்காக. ஏசப்பாவோடு நெருங்கணும், நான் ஏசப்பாவுக்காக வாழணும், நான் ஏசப்பா கூட இருக்கணும்னு வாஞ்சையோடு இறங்கியாச்சு. இறங்கின பிறகு என்ன நடக்கு? 30ஆம் வசனத்தை வாசிங்க. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு. அப்ப காத்து எப்படி அடிச்சது? எதிர்காத்து தான் அடிச்சது. இப்போ அந்த காத்து எப்படி மாறிட்டு? நம்ம ஊழியத்துக்குன்னு இறங்கின பிறகுதான் பிரச்சனை கூடும். நான் இனி ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு தீர்மானத்துல இறங்கின பிறகுதான் பிரச்சனைகள் பலமாகும். நம்மளும் உடனே என்ன செய்வோம்? வேற வழி இல்லை, நான் கொஞ்சம் ஏதோ ஜெபம் பண்ணணும்னு இறங்குனா கொஞ்சம் நல்ல ஆசீர்வாதம் வரும், கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் வரும்னு பார்த்தா இது பிரச்சனை தான் கூடுது, ஒரு முன்னேற்றமும் இல்லை. அந்த அன்னைக்கு காற்றை பார்த்துட்டு உள்ள போய் உட்கார்ந்துடுவான். எங்க ஆண்டவரே என்னை பாஸ்டர் நான் இறங்கினேன் பாஸ்டர், இன்னில இருந்து ஒழுங்கா ஜெபம் பண்ணணும்னு இறங்கிட்டேன், ஆனா பிரச்சனை ஓய மாட்டுக்கு, அதனால ஜெபத்தை விட்டுட்டோம் பாஸ்டர், ஜெபத்துல கீழேயே போயிட்டோம் பாஸ்டர், ஆண்டவருக்காக இறங்கினோம் பாஸ்டர், இன்னில இருந்து ஒழுங்கா சபைக்கு போகணும்னு இறங்கினேன், ஆனா சில பிரச்சனைகள் மாறவே மாட்டுக்கு பாஸ்டர், அதனால நான் அந்த பிரச்சனையிலேயே அப்படியே பின்னாடி போயிட்டேன் பாஸ்டர். ஏன் பாஸ்டர் போனேன்? இந்த காற்று அடிச்சது பாத்தீங்களா, இந்த காற்றை பார்த்தோம் பாஸ்டர், உள்ளேயே போயிட்டேன் பாஸ்டர். அது வரைக்கும் உனக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருந்ததப்பா, வித்தியாசம் இருந்தது பாஸ்டர், ஆனா இப்போ இல்ல பாஸ்டர். காரணம் என்ன பாஸ்டர்? விசுவாச கண்ணு மூடப்பட்டுட்டு பாஸ்டர். எப்ப இறங்கும் போது அலைய விட கடலை விட கூட இருந்தவங்களை விட இயேசுதான் பெருசா தெரிஞ்சார். தெரிஞ்சாரா? தெரிஞ்சார். இப்ப இறங்கி கொஞ்ச தூரம் வந்த பிறகு எது பெருசா தெரிய ஆரம்பிச்சுட்டு? காட்டு பெருசா தெரிய ஆரம்பிச்சுட்டு. நீங்களும் பாருங்க, ஆரம்பத்துல நம்ம இறங்கும் போது எதுவும் நம்ம பெருசா எண்ண மாட்டோம். அவங்களெல்லாம் அதெல்லாம் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் இறங்கி வாரம் பாஸ்டர் அப்படின்னு இறங்கி இருப்போம். கொஞ்ச தூரம் போன பிறகு பாருங்க, பாஸ்டர் இறங்கி பார்த்தேன் முடியல பாஸ்டர், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, அதனால நான் என்ன செஞ்சுட்டேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம எங்க போக கூடாது? மூழ்கி போக கூடாது. வான்னு சொன்னவர் யாரு? அவர் தான் பெருசா தெரியும். அதுதான் விசுவாச கண். விசுவாச கண்ணினுடைய இரண்டாவது தன்மை என்னது? நம்மை சுற்றி இருக்கிற கடலோ அலையோ காற்றோ படகோ கூட இருக்கிறவர்களோ இவர்கள் எல்லாவற்றையும் விட இயேசுதான் பெருசா தெரியணும். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரிய. இயேசப்பாவை பெருசா பார்க்கணும். எல்லா ஸ்திரீகளும் கல்லு பெருசா இருக்கேன்னு பார்க்காங்க. எது பெருசா இருக்கு? நமக்கு ஏசப்பா தான் முக்கியம். நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கட்டும், அதை பத்தி நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலையே படக்கூடாது. அதை விட பெரியவர் யார்? இயேசு. யாக்கோபு தான் பெரியவர்னு சமாரியா ஸ்திரீ நினைச்சிட்டு இருந்தா, ஆனா அந்த தண்ணீரை குடிக்க குடிக்கதான் தெரிஞ்சது யாக்கோபை பார்க்கிலும் இவர் பெரியவர். அவர் தான் பெரியவரா தெரியணும். அது வரைக்கும் அந்த கிணறு பெருசா தெரிஞ்சது, ஏன்னா அதுதான் அவனுக்கு ஆதாயம் கொடுத்தது, அதுதான் அது தாகத்தை தீர்த்தது. ஆனா இயேசுவை அறிஞ்ச நீ அதுக்கப்புறம் உனக்கு பெருசா தெரியணும்னா யாருதான்? இயேசு மட்டும்தான். வேற எதுவும் பெருசா தெரியவே கூடாது. அப்படி தெரிஞ்சிட்டுனா உலகத்தாருக்கும் நமக்கும் யாதொரு வித்தியாசமும் இல்லை. ஐயா படகுல இருக்கிறவங்க இவனை விட எவ்வளவு கத்திருப்பாங்க, ஆனா இவன் சத்தத்தை கத்தர் கேட்டு இவனுக்கு உதவி செய்ய வர்றார். ஏன் படகுல இருக்கிறவங்கிட்ட போய் அவங்கள தூக்கி கொஞ்சம் இந்த அக்கறைக்கு கொண்டு வந்தா என்ன? ஏன்னா அவனுக்கு இறங்க மனசே இல்லை, ஏசப்பாவோடு நெருங்கணுங்கிற மனசே இல்லை. ஏசப்பாவோடு நெருங்கணும்னு வாஞ்ச உள்ளவனுக்காக ஏசப்பா எந்த நிலைமையிலும் இறங்கி வருவார்.
எரிகிற அக்கினி சூழலையும் நீ ஏசப்பாக்காக வாழணும்னு நீ வைராக்கியமா இருந்தா உனக்காக எந்த சூழ்நிலையும் அவர் என்ன செய்வார்? இறங்கி வருவார். உன் கூட இருந்தார். 4ஆம் ஆளின் சாயல் தேவ சாயலா இருந்தது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! பாக்கியம் தானே ஐயா. தீல யாரையா கூட வருவா? ஏதோ அவங்க 2 பேரும் ஏசப்பா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரும் ஏசப்பாவுக்கு வைராக்கியமா இருந்தனால இறங்கி போனாங்க. வேற நம்ம சொந்தக்காரங்க யாராவது கூட வருவாங்களா? உங்களுக்கு வருகிற பிரச்சனையில உங்க கூட யாரும் வரமாட்டாங்க. ஏசப்பா மட்டும்தான் வருவார். எரிகிற அக்கினி சூழலும் இறங்கி நின்னவர். யாருக்காக? சாத்ராக் மேஷாக். படகுல இருக்கிறவங்களுக்காக இயேசு இறங்கி வரல. இயேசுக்காக ஐக்கியப்படணும், அவருக்காக வாழணும்னு இறங்கி வந்தான் பாத்தீங்களா? அவனுக்காக இயேசு எந்த சூழ்நிலையும் இறங்கி வருவார். எங்க ஸ்தேவான் மரிக்க போறான். இங்க எல்லாரும் கல்லறியா ரெடியா நிக்காங்க. அதுக்குள்ள ஆவிய கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்கணும். நல்ல கவனிங்க, நீங்க மரிக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஆவியை யார் கையில கொடுக்கணும்? இல்ல அவன் கல்ல எஞ்ச பிறகு கொடுத்துக்கலாம். அவன் ஒரு கல்லுலயே நம்ம உயிர் போயிடும். அதனால உடனே என் ஆவியை உம்மிடத்தில் மரிக்கிறதுக்கு மரணம்னு வரும் தெரிஞ்சிட்டனாலே நம்ம உயிர் எப்போ போகும்னு. அதனால எப்போனாலும் நம்முடைய ஆவிய கர்த்தர் கையில. எத்தனை பேர் நைட்டு இதை செய்தீங்க? எங்க பாஷை வேலையை முடிச்சுட்டு வந்து படுத்தா தூக்கம்தான் வருது. இல்ல ஆவியை ஒப்பு கொடுக்க எங்க நேரம் இருக்கு? நான் முந்தி சொல்லி தந்திருக்கேனா? நீங்க சொல்லியெல்லாம் தாரிய செய்ய தானே முடியல. நான் சொல்லி தந்திருக்கேனா? நைட்டு தூங்கும் போது என்ன செய்யணும்? நான் படிச்ச பாடம், ஐயா எல்லாம் படுக்கும்போது இப்படி கைய வசதி ஒப்பு கொடுத்து தான் படுப்பாங்க. வயசானாலும் மறக்கல. அதான் எனக்கு ஆச்சரியம். அதை கரெக்டா செஞ்சிருவாங்க. நமக்கு எப்பண்டா குறுக்க சாய்ப்போம்னு வரும். இல்ல வர இவர் வர கைய வசதி கத்தாவி ஆவியை ஒப்பு வைக்கிறேன், இதெல்லாம் சொல்ல முடியுமா? இவருக்கு வேற வேலை இல்லையா? ஆனா ஸ்தேவான் செஞ்சான், என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு வைக்கிறேன். அவன் அப்படி செய்யறத பார்த்துட்டு ஏசப்பா என்ன செஞ்சிட்டார்? எந்திரிச்சு நின்னுட்டார். பிதாவின் வலது பார்சத்திலே இயேசுவானவர் எழுந்து நிற்கிறதை அவன் கண்டான். விசுவாச கண் திறக்கப்பட்டவனுக்கும் விசுவாச கண்கள் திறக்கப்படாதவனுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப விசுவாச கண் திறக்கப்பட்ட நாம், நமக்கு வேறு எதுவுமே என்ன செய்யக்கூடாது? பெரிதாக தெரியக்கூடாது. பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும். ஏசப்பாவுக்காக இறங்குனா இன்னும் அதிகமா தான் வரும். உடனே ஏசப்பா உமக்காக இறங்கினேன், என் குடும்ப சூழ்நிலை மாறவே இல்லை, என் குடும்ப கஷ்டங்கள் மாறவே இல்லை, நான் என்ன செய்வது? ஆதலால் வந்த வழியே நான் திரும்ப. அதை பார்த்த உடனே உள்ள முங்கிட்டான். இப்ப அவங்களுக்கும் இவனுக்கும் வித்தியாசம் எல்லாம் போயிட்ட. இதுக்கு முந்தி அவனுக்கும் இவனுக்கும் எந்த சூழ்நிலையும் அவன் கர்த்தரை தேட மாட்டான், ஆனா இவன் தேடினான். சிங்க கவில போடுவாங்கன்னு தெரிஞ்சு அவன் ஜெபம் பண்ணான், ஆனா இவன் ஜெபம் பண்ண மாட்டான். வித்தியாசம் இருந்தது. ஆனா இப்ப பிரச்சனை பெருசா தெரிஞ்ச பிறகு ஜெபம் பண்ண தோணல, கர்த்தரை தேடவும். ஐயா, உங்க பக்கத்து வீட்டுல உள்ளவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க, இவன் இவ்வளவு பிரச்சனையில இருந்தாலும் இவன் சபைக்கு போயிருந்தானே, அத பாப்பாங்க. அப்பந்தான் நீங்க போய் கூப்பிடும் போது என்ன செய்வாங்க? வருவாங்க. நம்மளே போகாம இருந்துகிட்டு, ஏக்கா சபைக்கு வாயேன், ஏக்கா நீ முதல்ல போயேன், அது பிறகு நானும் வாரனே அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இவன் சபைக்கு போறானா, இன்னைக்கு அங்க சபை உண்டு, இவன் வேற எங்கேயெல்லாம் போறான், அவன் பார்ப்பான். கடைசியில இவனே இப்படி இருக்கானே, நம்ம எங்க போய் சபைக்கு போக? சரிதானே? நம்ம கூப்பிட்டா வருவானா? கண்டிப்பா வரமாட்டான். ஏல நீயே என்ன செய்ய மாட்டுக்க? அங்க ஜெபம் நடக்கு, நீ இங்க என்ன செய்த விளாண்டுட்டு இருக்க, நீயே போக மாட்டுக்க, அப்ப நீ கூப்பிட்டு நான் எப்படி வருவேன்? சரிதானே? ஐயா, மற்றவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்களுக்கும் அலை அடிக்கும், நமக்கும் அலை அடிக்கும்.
ஆனா கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு முங்க கூடாது. ஜெபத்துல அப்படியே நிக்கணும், வேத வாசிப்புலயும் அப்படியே இருக்கணும், கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்திலையும் அப்படியே இருக்கணும், சபை கூடுவதிலையும் அப்படியே இருக்கணும். காற்று அடிக்கி அலை அடிக்குன்னு மணல் அடிச்ச மாதிரி நம்மளும் போயிட்டோம். அந்த கட்டடத்துக்கும் இந்த கட்டடத்துக்கும் யாதொரு வித்தியாசமும் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் தெரியாது. அப்ப வித்தியாசம் இருக்கணுமே, அப்ப வித்தியாசம் இருக்கணுமே. அவனுக்கும் நமக்கு யாதொரு வித்தியாசமும் இல்லை தெரியுமா? நம்ம உலகத்தார போலயே தான் இருக்கும். அவனுக்கு இருக்கிற பிரச்சனையில அவன் கர்த்தரை தேட மாட்டான், நமக்கு இருக்கிற பிரச்சனையில நம்ம கர்த்தரை தேடணும். ஐயா, தானியேலு எப்படி தேவன்தான் பெரியவர் என்பது நேபுகாத்நேச்சாரை எழுத வச்சுட்டான் பாருங்க. காரணம் என்ன? எங்க நம்ம முழு இந்த கிராமமே இயேசுதான் தேவன்னு சொல்லணும். ஏன் சொல்லல? ஏன்னா நம்மளே சரியில்லை. நம்மளே இப்ப செல்வி நகர்னா செல்வி நகர்ல உள்ளவங்களை வச்சு இயேசுதான் தேவன்னு சொல்லணும். அம்புனினா அம்புனில உள்ளவங்களை வச்சு இயேசுதான் தேவன்னு சொல்லணும். நெல்லையப்பபுரம்னா நெல்லையப்பபுரத்துல உள்ளவங்களை வச்சுதான் இயேசுவே தேவன்னு. அப்ப தானியேலை பார்த்து எப்படி தேவன்னு சொன்னா? இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் எப்படி சொன்னா? எங்க ஒரு ஆள் தானங்க, அவன் ஒரு ஆள் தான் கிறிஸ்தவன், ஒரு ஆள் தானே கிறிஸ்தவன். நம்ம ஒரு குடும்பம், 2 குடும்பம், 3 குடும்பம்னு இருக்கோம். நம்ம கிராமத்துல எத்தனை குடும்பம் இருக்கும்? நம்ம 2 குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம், 3 குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம். ஆனா உண்மையை சொன்னா அந்த கிராமத்தை விட அந்த குடும்பம் தான் ரொம்ப மோசமா இருக்கும். ஐயா, சிங்க கவில போடுவாங்கன்னு தெரிஞ்சு ஜெபம் பண்ணுதான். அந்த சிங்க கவிலையிலும் என்னை கத்த தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறார் என்பதை நேபுகாத்நேச்சார் காணும்படி அளவுக்கு வைராக்கியமா நிக்க. நம்ம கிராமத்திலேயே வைராக்கியமா நிக்க முடியல. இவர்தான் தேவன் என்பதை நம்ம முள்ள நிரூபிக்க முடியல. எத்தனை வருஷமோ நம்ம கிராமத்துல நம்ம இருக்கோம். ஆனா தானியேல் மூலம் நேபுகாத்நேச்சார் எழுதிட்டார், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன். நீங்க தானியேல் புஸ்தகத்தை எடுங்க. அல்ல, நேபுகாத்நேச்சார் கடைசியா சொல்ல வசனத்தை வாசிங்க. வாசிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக இவனே ஒரு தேவனை என்ன செஞ்சான்? இவனே ஒரு சிலையை என்ன செஞ்சிட்டு இருந்தான்? நிறுத்தி இருந்தானே. அந்த சிலையை தானே வழிபட்டுட்டு இருந்தான். அப்ப இவன் கண்ணு எப்படி திறக்கப்பட்டது? அப்ப அதே நேபுகாத்நேச்சார் தானே சொல்றார். அதே நேபுகாத்நேச்சார் என்ன சொல்றார்? ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டிட்டு போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன். நம்ம கிராமத்துல முழுவதும் விக்கிரங்கள், அதன் மத்தியிலும் இயேசு உயரணும். அது நம்ம கையில தான் இருக்கு, அது நம்ம வாழ்க்கையில தான் இருக்கு. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கு? அவங்கள விட எப்படி இருக்கு? அடுத்து தானியேல் 6ஆம் அதிகாரம் தரியு ராஜா சொல்றான் பாருங்க, 26ஆம் வசனம் முதல் வாசிங்க.
அவர் அவர் யாரு? அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாமே வைராக்கியமா இருந்தா நம்ம மூலம் அந்த ஜீவனுள்ள தேவன் வெளிப்படுவார். நம்மளும் அந்த கிராமத்துல இருந்து ரட்சித்தார். நம்ம என்ன காமிக்க அந்த கிராமத்துக்கு? நம்மள அந்த கிராமத்துல இருந்து நம்மளை தெரிந்து கொண்டார். நம்ம யார வெளிப்படுத்துதோம் அந்த கிராமத்துக்கு? இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவனையா வெளிப்படுத்துதோம். நம்மளே அந்த தேவனை ஒழுங்கா தேடல. ஆனா இங்க தரியு சொல்றார், அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்த நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் முழு ராஜ்யத்துக்கும் எழுதி கொடுத்துட்டான். இனி இவர் தான் உங்களுக்கு தேவன், இவரை அல்லாமல் வேறே தேவன், இவரே ஜீவனுள்ள. இது யாரு செஞ்சா? தானியேல் அவ்வளவு தூரம் பின்வாங்காம நின்னதை பார்த்தாங்க. அவ்வளவு பிரச்சனையிலும் அவன் தேவனை தேடுதான், அவ்வளவு பிரச்சனையிலும் அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், அவ்வளவு பிரச்சனையிலும் வேதம் தியானிக்கான், அவ்வளவு பிரச்சனை வேதத்தை வாசிக்கான், அவ்வளவு பிரச்சனையும் கர்த்தரோட ஐக்கியத்துல இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க மனம் திரும்பணும். நம்ம அவங்கள பார்த்து கீழே போறோம், அவங்க நம்மளை பார்த்து என்ன செய்யணும்? இதே மாதிரி மாறணும்னு. சிங்கக்கபில போடுவாங்கன்னு தெரிஞ்சும் ஜெபம் பண்ணிருக்கான் பாருங்க. நமக்கு சிங்கக்கபியே வேண்டாம், சின்ன ஒரு காத்து அனுப்பட்டும் ஜெபம் பண்ணுவோம். காத்தே வேண்டாம், அப்படி இருந்துமே ஜெபம் பண்ண மாட்டோம். நல்ல ஆசீர்வாதம் இருந்துமே என்ன செய்ய மாட்டோம்? சிங்கக்கபில் போடப்படுவான் என்பதை அறிந்தும் 3 வேளை ஜெபித்தான். அவனுக்காக கர்த்தர் இறங்கி வந்தார். எந்த சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தருக்காக நின்னா, நம்ம இருக்கிற எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்காக இறங்கி வருவார். நம்ம வைராக்கியத்தை பார்த்துதான் வருவார், சும்மா வர மாட்டார். தானியேல் இருக்கிற வைராக்கியத்தை பார்த்துட்டு தான் அவர் இறங்கி வந்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோனுடைய வைராக்கியத்தை பார்த்து அவர் இறங்கி வந்தார். எனக்காக இவ்வளவு தூரம் நிக்காங்களே, அவருக்காக அவர் இறங்குவார். எந்த சூழ்நிலையும் அவருக்காக நின்று பாருங்க, உங்க கூட அவர் இருப்பாருங்க. நீங்க கவலையே படாண்டாம். 4ஆம் ஆளின் சாயல். தாவீதுக்கு எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் தாவீது என்ன செஞ்சான்? நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை சவுல் கண்டான். இதான் விசுவாசமும் விசுவாச கண் திறக்கப்பட்டவனுடைய அனுபவமும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னதியை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம ஸ்தோத்திரம். அப்போ நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன். அதெல்லாம் நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்த கிருபைதாரும். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். புதிதாய் வந்தவர்களை நீரே ஆசீர்வதியும். நிவிதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்பதை கர்த்தாவே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட நீர் கிருபை செய்யும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.